Hi dear friends, Assalamu alaikum. Welcome to Nufra's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஹேப்பியாக சேஃப் ஆகிக்கிறீங்கன்னு சார் நம்புகிறேன். அது மாதிரி நாங்களும் ஹேப்பியாக சேஃப் ஆகிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ ப்ளாக் ஒரு டே இன் மை லைஃப் தான். லன்ச் டைம்லேருந்து கொஞ்சம் நைட் வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த சார் ரெசிபியில் ஒன்று மனுஷனாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா எலுமான அளவு நல்ல வ்ளாக் அண்ட் ரெசிபிஸ் நான் தர ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் அண்ட் லைக் ஷேர் மீ. நிறைய பேர் என்ன லைக் பண்ணிக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வீடியோ பார்ப்போம். என்னன்னு சொன்னால் நான் வந்து லன்ச் டைம் கொஞ்சம் வெஜிடபிள் கொஞ்சம் திங்ஸ்கள் வாங்குறதுக்கு ஷாப்பிங்க்கு நான் ஹஸ்பண்டோடு போய்க்கிருந்தேன். ஸோ அன்றைக்கு எடுத்த வீடியோ வந்து சண்டே தான். சண்டேலேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணினேன். மார்னிங் செஞ்சதோடு நான் எடுக்கலை. பட் லன்ச் நாங்கள் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம் வாங்கிச்சு, அதெல்லாம் வாங்கிக்கொண்டு வந்த பொருள் தான் அதுலேருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். அதேபோல் நான் லன்ச்சுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து, வெஜிடபிள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வைப்போம்னு சொல்லி அந்த இதெல்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருந்தேன். நான் வந்து வெஜிடபிள் வந்து பொதுவாக ஒரு 1 வீக்குக்கு மாதிரி தான் எடுப்பேன். மிச்சம் நிறைய எடுத்து வச்சுக்கொள்ள மாட்டேன். அதுக்கு பிறகு தேவையான மாதிரிலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் திங்ஸ்கள் வந்து என்னோட ஊர்கிட்ட நிறைய மார்க்கெட் மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கூடிய மாதிரி வாங்கி வச்சேன்னு சொன்னால் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த நேரம் கடைகளில் போய்த்து கொண்டிருக்க அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் இருக்கிற நாளிலே போய்த்து நான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தேவையான திங்ஸ்கள் எல்லாம் வாங்கி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்வேன். 1 hour later. கறியும் அது மாதிரி ஒரு 2-3 தடவைக்கு மாதிரி குக் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சிக்கன், மட்டனோ, பீஃப் இல்லை ஃபிஷ் என்ன இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வைப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் சிக்கன், மட்டன் தான் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருந்துட்டு ஒரு 1 ஹவருக்கெல்லாம் பொருள் தான் நம்ம கிச்சனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மறுபடியும் சாமான் எடுத்து வச்சுட்டேன். பொட்டில் வந்து ஆயில் ஃபில் பண்ணுற வேலையில் மிஞ்சி அதையும் எடுத்துகிட்டு ரைஸ் கழுவி லன்ச்சு குக் பண்ணுற தேவையான மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருந்தேன். நான் அதை வந்து ரெசிபியாக அவங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறம் பாருங்கள் கிச்சன் இருந்த மாதிரி இப்போ அதோட கொஞ்சம் கையோடைய கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் லன்ச் மெனு வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் புளிக்கறி, பெரிய கறி கொச்சுக்கா அது போட்டு ஒரு புளிக்கறி செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் கறி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஆனமன்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் களியக்கறி வந்து கொஞ்சம் எங்களோட ஊரில் கொஞ்சம் கூட தான் செஞ்சு வைப்போம். எங்களோட மகள் நல்ல விருப்பம், ஸோ அவக்காக வேண்டி. அதுக்கப்புறம் லன்ச் சாப்பாடுலாம் 1 hour later. அப்புறம் சாப்பாடெல்லாம் திண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டீ ஊற்றுற டைமு கேக் வாங்கி கொண்டு வந்திருந்தார், ரோல் கேக். அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் கட் பண்ணி டீ ஊற்றி கொடுப்போம்னு சொல்லி டீயும் ஊற்றி ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் வந்து பெருசாக இந்த வ்ளாகில் வந்து எந்த ரெசிபியுமே அவங்களோட ஷேர் பண்ணலை. என்ன இந்த நேரம் ரெசிபியே பார்த்தோன்னு இருந்தால் அவங்களுக்கும் வீடியோ போர் அடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ பெருசாக ரெசிபி எடுக்கலை. நைட் டைம் வந்து ஹஸ்பண்டு அம்மாவுக்கு எங்களோட மாமிக்கு வந்து பர்த்டே, அதே நாள் பிறந்த நாள். பட் அவக்கே எங்களுக்கும் கொஞ்சம் ஈவினிங் மாதிரி தான் தெரியும் அவட பிறந்த நாள்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த நைட் முடிகிறதுக்கு முதல் நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேக் கொண்டு போவோம்னு சொல்லி நானும் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி ரெடியாகி திடீரென்று ஒரு முடிவுண்டு எடுத்து தான் நாங்கள் போனோம். எங்களோட ஊர்லேருந்து மாமி இருக்கிற விடம் வந்து கொழும்பில். ஸோ எங்களோட ஊர்லேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு 1 hour தான். அதனால் நானும் ஹஸ்பண்டும் ரெடி பண்ணி கேக் போகிற வழியிலே கேக்கையும் எடுத்துக்கொண்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவட ஹோமுக்கு போனேன். அதுக்கப்புறம் நாங்கள்
மாமியோட வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு கேக் எல்லாம் கொடுத்து கட் பண்ணி கொஞ்சம் சர்ப்ரைஸ் எல்லாரும் பேசி என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தேன். ஸோ வீடியோ கடைசியில் வரும். ஸோ அதனால் சின்ன கிஃப்ட்டை தான் நாங்கள் கொடுத்தேன், பெருசாக எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர். பை பாய்.